ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனிஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் கசகசா பொடி. கசகசா உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி, அதோட வாய்ப்புண் வயிற்று புண்ணுக்கெல்லாம் கூட இது ரொம்ப நல்லதுங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் கசகசா பொடி கசகசா எடுத்திருக்கேன். இது 100 கிராம் இஸ் 200 ருபீஸுங்க. விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. அதை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும், எண்ணெய் எதுவும் விடாமல் வெறும் கடாயில் வறுத்துக்கோங்க. இதோட நான் இப்போது காஞ்ச மிளகாவும் சேர்க்க போகிறேங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்பயே நான் 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி, 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இது எந்த ட்ராவலுக்கு அர்ஜென்ட்டுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். பண்ணி வச்சுட்டா கேடாது கூட 6 மாதத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை 4 மிளகாவும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க. நல்லா ஸ்மெல் அரோமா வரும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, நல்லா நான் ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் தாங்க அரைக்கணும், ஃபுல்லாக போட்டு அரைக்காதீங்க. அப்புறம் கொஞ்சம் ஆயில் ரிலீஸ் ஆகி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இப்போது எவ்வளோ பொலன்னு பொடி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான கசகசா பொடி. இது நாங்கள் ட்ராவலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். ரைஸ் குக்கரில் ரைஸ் மட்டும் வச்சுட்டு லஞ்சுக்கு இதை நாங்கள் சாப்பிட்ருவோம். ஆந்திரானாலே ஃபேமஸ் இது மாதிரி பொடி பிக்கிள்ஸ்லாம் தாங்க. என் சேனலில் இது மாதிரி நிறைய ரெசிபி இருக்குது, நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி சாதத்தில், சூடான சாதத்தில் பொடியை போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்தி. இது ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பீர்க்கங்காய் டொமேட்டோ தொகையல், கசகசா பொடி, பாவக்காய் ஃப்ரைங்க. நான் அடுத்த என்னோடய ரெசிபி பீர்க்கங்காய் டொமேட்டோ தொகையல் தான் என் சேனலில் போஸ்ட் பண்ண போகிறேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஆந்திரா சைட் ரெசிபிக்கெல்லாம் என் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.